புரியுது புரியுது. திரையில் நடிச்சிட்டாலே தலைவராக ஏற்றுக்கலாமா? இப்போது என்னுடைய மைண்ட் செட் அதுதான் இருக்குது. சரி, நன்றி நன்றி. நன்றி. ஒருத்தருடைய பெயர் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு பாருங்க. பிரபாகரன் சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க, தெரியுங்களா? அவரை போய் தெரியாதவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னாக்கா அது இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை அப்படின்னு தானங்க சொல்லணும். அதாவது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய அடையாளமாக இருந்தவர், தேசிய தலைவர்னு சொன்னால் குழந்தை கூட சொல்லணும். இந்த தமிழ் பேரினத்தில் பிறந்த ஒரு மாவீரன் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய தியாகத்தை திட்டமிட்டு இன்றைய அரசுகள்லாம் மறைக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு இளைஞர்களும், தமிழ் இளைஞர்கள் கட்டாயமாக தலைவருடைய புத்தகங்களை எல்லாம் படிக்கணும், அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒட்டுமொத்த தமிழர்களுடைய அடையாளம்னு சொன்னீங்க, என்ன பண்ணிட்டாரு அப்படி அடையாளம்னு சொல்கிறாங்க? என்ன பண்ணிட்டாருன்னு பல பேரும் கேட்பாங்க, என்ன பண்ணலை அப்படின்னு நான் அவங்கள பார்த்து கேட்குறேன். அதாவது எங்கள் உலக வரலாறு என்பதே தனி மனிதனுடைய வரலாறுலேருந்து தான் பிறக்குது அப்படின்னு ரஷ்ய புரட்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்படி தமிழ் பேரினத்தினுடைய வரலாறு திருத்தி அமைக்கப்பட்டது யாராலன்னு சொன்னால் தேசிய தலைவர் பிரபாகரன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். காரணம் என்ன அப்படின்னாக்கா, தமிழர்களாலே அடிமைகள், கூலி வேலை பார்க்குறக்கு கூலிகள் என்று எழுதப்பட்ட வரலாற்றை மாற்றி தமிழர்களாலே புலி போராளி என்று மாற்றிய வரலாறு தேசிய தலைவர் பிரபாகரனுடைய வரலாறு தான் இன்றைக்கி திட்டமிட்டு மறைக்கப்படுது. அதனால் முடிந்தவரை பிரபாகரனை பற்றி கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐயா, ஒருத்தரோட புகைப்படம் காட்டுறேன், அவர் யாருன்னு சொல்லுங்கள். சீமா, கேப்டன் பிரபாகரன். சீமான்றீங்க? இல்லை பிரபாகர் யாருங்க ஐயா இவர்? தமிழ் இலங்கையில் வந்து தமிழ் இனத்துக்காக பாடுபட்ட தலைவர்களில் முக்கியமானவர். சரிங்களா? அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் எதுக்கு தலைவர்னு சொல்கிறீங்கன்றாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஜென்ரேஷன் வந்து தமிழ்நாட்டில் இருந்து போனவங்க தான் நாங்கள். அதனால தான் அந்த தமிழ் உணர்வு அவருக்கு பிரபாகரனுக்கு இருந்திருக்கு. சரிங்க.